அன்புமணி அவர்களுடைய அன்புமணி அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கு, நிச்சயமா ஓங்கி இருக்கு. அவர் பொதுக்குழுவை நடத்தி காட்டியிருக்காரு. அந்த பொதுக்குழுல பெருவாரியான நிர்வாகிகள் அவருடைய பின்னால் தான் போய் நிக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இதுல இதுல மிக முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு சட்ட ரீதியாக அவருக்கு சாதகமான சில போக்குகளை நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் அந்த முகவரியை மாத்திருந்தாங்க. அந்த முகவரியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகவரியை மாற்றிய போது கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அந்த திலக் தேர்வினுடைய முகவரிகள் அதில் இடம்பெற்றிருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பொதுக்குழுவை நடத்துவதற்கு அவருக்கான உத்தரவு நீதிமன்றத்தின் வழியா நிலைநிறுத்தப்படுது. இது எல்லாமே அவருக்கு சட்ட ரீதியா அவருக்கு வந்து ஒரு கை ஓங்கி இருக்கிறத நமக்கு காட்டுது. ஆனா தொண்டர்கள் பலம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களுக்கு கிராம பகுதிகள் வரைக்கும் மிகப்பெரிய தொண்டர்கள் பலம் இருக்கு. அவருடைய வன்னியர் சங்கம் யாரு கைகாட்டுதோ, ராமதாஸ் அவர்கள் யாரை சொல்றாங்களோ அவர்களுக்கு ஓட்டு போடதான் அவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா இதுல வந்து பாஜக தான் பின்னாடி இருந்து பிளே பண்ணுது அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அதுல மிக மிக முக்கியம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து இருந்தாதான் அது பாஜகவுக்கே பலம் கொடுக்கும். இல்லைன்னா அவர்களுக்குமே அந்த தேர்தல்ல பெரிய பலம் கொடுக்காது. இன்னொன்று மிக முக்கியமா, நடைபெற்று முடிந்த அந்த தேர்தல் ஏற்கனவே 2014 பாராளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் அவர்கள் தான் அன்னைக்கு கை ஓங்கியிருந்த காலம். அப்ப ஏற்கனவே அவரே பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவர் தான். அப்ப அதனால ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியினால மட்டும்தான் இந்த எதிர்ப்பு அப்படிங்கறதுல நிச்சயமா உடன்பாடு இருக்காது. இப்ப அன்புமணி அவர்களுக்கு வழக்கல் இருக்கு, அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க, நெருக்குதலுக்கு உள்ளாக்குவாங்க. அதெல்லாம் பாஜக அரசியல், அது ஒரு அரசியல் கட்சி தானே. பல அரசியல் கட்சிகள் இதை செஞ்சிருக்கு. ஏன் காங்கிரஸ் செஞ்சது இல்லையா? ஒரு கீழே வந்து ஒரு ரெய்டு மேல நடத்திட்டு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற வரலாறு தான் காங்கிரஸ் கட்சிக்கே இருக்கு. அவங்க திமுக எப்படி 63 சீட் வாங்கினாங்கிறதே நமக்கு தெரியும். அப்ப அதே போன்றுதான் பாஜக, எல்லாமே அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான். அப்படி பாஜக வந்து கூடுதல் சீட்டு கொடுக்காம ஒரு குறைவான சீட்டுக்குள்ள கூட்டணிக்கு வாங்குங்கிற அழுத்தம் கொடுக்கலாங்க ஒழிய, ஒரு அப்பா மகன் மோதலுக்கெல்லாம் பாஜக காரணமா இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை.